ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 4 பதிவு பார்க்குறேங்க. 4மே ஜெர்சி கிடையாதுங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. தலையத்து கிடாரி 2 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் ஒரு 2 ஒரு நாள்லேயே கன்று ஈனி விடுங்க. தெளிவான கிடாரி. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல்லு 2 பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க. 6 பல் பால் பல்லு இருக்குது. 3ஆம் நேரத்தில் தான் பல்லே வந்து சேருங்க. கிடாரி நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டாக இருக்குது. கிடேரி நல்ல நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. தெளிவான கிடேரி. நல்ல பைச்சட்டுங்க, நல்ல மடிக்கட்டுங்க. ஈத்து மாட்டு கூட அந்த அளவுக்கு நல்ல மடிச்சட்டு, காம்பு வரிசை தெளிவான காம்பு வரிசைங்க. காம்பு முளத்துக்கு ஒரு காம்பு, நல்ல காம்பு லென்த்தான காம்புங்க. லேடீஸ் ஜென்ட்ஸ் பிடிச்சி கறக்கறதுக்கு தெளிவாக இருக்குது. நல்லா தம்பு நல்லா பெருந்தமராக இருக்குது. காம்பு நல்லா நைஸ் காம்பாக இருக்குதுங்க. நல்ல மாடு நயம் இருக்குது. இன்னும் மடி லூஸ் இருக்குது. நல்லா மடி லூஸ் இருக்குது. இன்னும் மடி இறங்கி வருங்க. தெளிவான கிடேரிங்க. குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே இந்த கிடேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 12 லிட்டர் 13 லிட்டர் 12லிருந்து 13 லிட்டர் வரைக்கும் பால் வருங்க. 12 டு 13 லிட்டர் பால் கேரண்டியாக வரும். அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க. காம்பு வரிசை இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க. இது ஹெச்எப் அந்த ஜெர்சி கிடேரி ஹெச்எப் மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா சப்பலை பண்ணிங்கன்னா தான் சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்பலை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை திறன் கூடி வருங்க. தெளிவான கிடேரிங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 54,000 சொல்லுதுங்க. அந்த ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 54 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. ஜெர்சியில் போடி கிடாரி. தலையத்து கிடாரிங்க. 2 பல் கிடாரி. 9 மாதம் சினைங்க. இதுவும் அதிகபட்சம் ஒரு 2 ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க. தலையத்தில் 2 பல் போடி நல்ல ஜாதி குறான கிடேரிங்க. தெளிவான கிடேரி. கிடேரி வந்து கரெக்டான சைஸுக்கு நம்ம பெருவட்டாக இருக்குது. நம்பவும் பெருசாக இருக்குது. கரெக்டான சைஸாக இருக்கும். ஆனால் கரெக்டான சைஸாக இருந்தாலும் நல்ல ஜாதி பொறுப்பில் இருக்குது. நல்ல வம்சத்தில் இருக்குதுங்க. தெளிவான கிடேரி. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. அடர் தீவனம் தாளை தீவனம் கிடேரி தெளிவாக எடுத்துக்குங்க. நல்ல புறவை ஏற்றமான கிடேரி. பின் விலாசம் நல்லா விலாசங்க. கிடேரி நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. மடிக்கட்டு நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. ஈத்து மாடு மாதிரி நல்லா பயிச்சிட்டு இருக்குது. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. கட்டை காம்பு கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்கும். நல்ல முளத்துக்கு ஒரு காம்பு. நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க. குணத்தில் நல்ல குணம், நல்ல சாதுவான குணங்க. நல்ல கிடேரி, சாதுவானதில் தெளிவான கிடேரி. ஜெர்சி கிடேரி போடியில் தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49 சொல்லுதுங்க. அந்த ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 49 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. தெளிவான கிடேரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா 3வதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடேரிங்க. தலையத்து கிடாரி 2 பல் கிடாரி. தலையத்து கிடாரிங்க. 2 பல் கிடாரி. 9 மாதம் சினைங்க. இது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. நல்ல கிடேரி, நல்ல வம்சமான கிடேரி, நல்லா ஜாதி கூறுது. நல்ல வெள்ளைக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. இது நல்ல பைச்சட்டு, நல்ல மடிச்சட்டுங்க. தெளிவாக இருக்குது. நல்ல 4 கம்புகள் ஒரே ஓர்ஸாக இருக்குது. மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க. இது ஒரு குறைஞ்சபட்சம் தலையத்திலேயே 10 லிட்டர் 10 டு 12 வரை கறவை திறன் கூடி வருங்க. 10 லிட்டருக்கு மேலே 12 லிட்டர் வரைக்கும் இது வருங்க. எந்தளவுக்கு சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை திறன் கூடி வரும். தெளிவான கிடேரி. 2 பல் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 6 ஈத்து நம்ம தெளிவாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கிடேரி. தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 53,000 சொல்லுதுங்க. இந்த கொம்பு ஜெர்சியில் கொம்பு கிடேரியோட விற்பனை விலை 53 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 4வதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிராஸ் கிடேரிங்க. விற்பனைக்கு கிராஸ் கிடேரிங்க. டார்க்கு செவலைங்க. நல்ல கொம்பு நல்ல அமைப்புங்க. நல்லா சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க கிடாரிக்கு. 2 பல்லு தான். இது 2 பல்லு. நல்ல பைச்சட்டுங்க. மடிச்சட்டு நல்லா இருக்குது. நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க. புறவன் ஏத்தமான கிடாரி. நல்ல நைஸ் இருக்குது. நகன்னு நல்லா மின்ற அளவுக்கு நல்ல நைஸ் இருக்குதுங்க. தெளிவான கிடேரிங்க. கிடேரிக்கு வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. நல்ல கிடேரிங்க. 4வதாக பார்க்குறது இதுலங்க கிராஸில் தெளிவான கிடேரிங்க. நல்ல மடிச்சட்டு இருக்குது. நல்ல காம்பு வரிசை இருக்குது. தெளிவாக இருக்குதுங்க. கிடேரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.